இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, மலையாளத்தில் வந்து ஒரு 5 கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் தான் பார்க்க போகிறோம். அந்த 5 படமே ஒரு தரமான படம். என்னென்ன ஓடிடியில் இருக்குன்னு நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குற படம் பார்த்திங்கன்னா கோலம். இது பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட ஆன்லைன் பார்க்குறப்ப ஒரு பெரிய ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனியோட ஓனர் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்காண்டி உள்ள பாத்ரூம் போகிறாரு. போனவர் திரும்ப வரவே இல்லை. உள்ளே லாக் ஆன மாதிரி இருக்குது. அங்கே உள்ள லாக் ஆனவர் ரெண்டாவது அவர் உள்ள லாக்கை உடச்சி பார்க்குறப்ப அவர் இறந்து போயிருக்காரு. அங்கே வர போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இது வந்து நேச்சுரல் டெத்து, அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து கூட விழுந்துட்டுன்னு சொல்கிறப்ப அங்கே உள்ள வர கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஏசி வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது டெத்து மாதிரி இருக்குது, மர்டர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கன்னா இந்த படத்தோட மொத்த கதை. அடுத்து நம்ம என்ன படம் பார்க்கணும்னா டொமினிக் அண்ட் த லேடிஸ் ப்ளஸ். இது பார்த்திங்கன்னா ஜி5ல அவைலபிளாக இருக்குது. நம்ம ஜிவிஎம் டைரக்ட் பண்ணி வந்த படம். படத்தில் ஆன்லைன் பார்க்குறப்ப நம்ம மம்முட்டி பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்க முடியாமல் ஒரு வீட்டில் இருக்கார். அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். அந்த வீட்டோட ஓனர் அம்மாவுக்கு ஒரு பர்ஸு கீழே கிடக்குது. அந்த பர்ஸை கொண்டு வந்து கொடுத்து இந்த ஓனர்கிட்ட எப்படியாவது நீ கண்டுபிடிச்சி கொடுத்துன்னு சொல்கிறப்ப தொலைஞ்சு போன பர்ஸை பற்றி பெருசாக இருக்காது. திரும்ப அந்த பர்ஸை பற்றி தேட ஆரம்பிக்காது. தேடி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமா நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் இந்த படத்தோட மொத்த கதை. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா போகன் வில்லா. இது பார்த்திங்கன்னா சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட ஆன்லைன் பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆக்ஷன்னால அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் பிறந்து ஒரு அமினிஷியா பேஷண்ட்டாக இருப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேனியில் உள்ள ஒரு பொலிட்டிஷியனோட பொண்ணு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுவாங்க. அந்த மிஸ்ஸிங் டயத்தில் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அதனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக அவங்க என்ன ஆனாங்க கண்டுபிடிக்காண்டி நம்ம ஃபகத் ஃபாசில் வருவார். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கன்னா இந்த படத்தோட மொத்த கதை. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா பிரவீன் கோடு ஷாப்பு. இது பார்த்திங்கன்னா இதுவும் சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கடை நடத்துகிற பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லோக்கல் ரவுடி. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குது. அது போய் ஓனர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. எல்லோரும் குடிச்சிக்கிட்டு போதையில் இருக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா ஓனர் திடீர்னு அந்த இடத்துல தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்காரு. எப்படி இவர் இறந்து போனார்னு சொல்லி எல்லோரும் சந்தேகத்தில் இருக்கிறப்ப அந்த பாடியை கீழே இறக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அவர் உண்மையிலே தூக்குப்போட்டு இறந்துக்கிட்டாரா இல்லை வேறு யாராவது கொண்டுட்டாங்களாங்கிறத கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் இந்த படத்தோட மொத்த கதை. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா இரட்டா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருமே ட்வின்ஸ். இவங்க 2 பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆர்கனைசேஷன் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்குரிய ஆர்கனைசேஷன் மாதிரி. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வந்து ஃபயர் சவுண்ட் கேட்கும். அங்கே ரூமில் எல்லோரும் ஓடி போய் பார்க்குறப்ப இங்கே அவர் தம்பி பார்த்திங்கன்னா அவர் வந்து சூசைட் பண்ண மாதிரி இருப்பார். இது அவரே சூசைட் பண்ணிட்டாலா இல்லை வேறு யாரும் ஃபயர் பண்ணிட்டாங்களாங்கிறத கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியில் என்ன ஆச்சுங்க தான் இந்த படத்தோட ஒன்லைனு. உங்களுக்கு ஓல்டு பாய் மாதிரி படங்கள் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய படம் பார்த்திங்கன்னா அன்பே ஷிப்பி கண்டதும். இது பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. இந்த படத்தோட ஸ்பெஷலானு பார்த்திங்கன்னா ஒரே படத்தில் 2 படம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கதையாகவும் செகண்ட் ஹாஃப் ஒரு கதையாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்.